all the students. Today discuss about magnet unit 3 physics. The basic properties of magnet. The magnetic dipole moment. Consider a bar magnet. O, the center of the origin, and then the two poles, south pole, another one north pole. The Q M, the two pole strength. So the bar magnet, Qm be the pole strength of the magnetic pole and L distance between the geometrical center of bar magnet. So the S இலிருந்து N வரைக்கு இருக்கக்கூடிய இந்த length capital L. So this is the geometrical length. இந்த QM இருக்கு பாருங்க, இந்த லென்த்துக்கு பேர் மேக்னெட்டிக் லென்த் அப்படின்னு பேர். இது small l and then small l, so 2l. The magnetic dipole moment is defined as the product of its pole strength and magnetic length. The magnetic dipole moment அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த pole strength QM and the magnetic length D. So D equal to L. Therefore the magnitude of magnetic dipole moment Bm equal to Qm into L. So magnetic dipole moment is defined as the product of its pole strength and magnetic length. It is vector quantity. Therefore Bm is the vector quantity. So vector quantity இல்லாமல் எழுதணும்னா, the magnitude of magnetic dipole moment Bm is equal to pole strength and magnetic length. This equation is magnetic dipole moment. ஒரு காந்தத்தினுடைய முனை வலிமை மற்றும் அதனுடைய நீளம், அதான் pole strength and magnetic length, இவற்றினுடைய பெருக்கல் பலன் காந்த இருமுனை திருப்புத்திறன் என வரையறுக்கப்படுகிறது. ஸோ pole strengthும் and magnetic length இதனுடைய பெருக்கல் பலனும் தான் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு என்ன செய்யுது, டிஃபைன் பண்ணுது. ஸோ த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இஸ் டிஃபைன்ட் as the product of its pole strength and magnetic length. It is vector quantity. So the magnetic dipole moment is an vector quantity. One word. So the magnitude of magnetic dipole moment is formula. The magnitude of magnetic dipole Bm is equal to Qm in L. The SI unit of magnetic momentum is ampere meter square. So the magnetic dipole moment Bm equal to Qm then L. L அப்படிங்கக்கூடியது மீட்டர்,
So current ampere am meter square. The important point, the direction of magnetic movement from south pole to north pole. Magnetic movement directionல இருந்தது அப்படின்னா சவுத் போல் அண்ட் நார்த் போல் அப்படின்னு என்ன செய்யும், 2 டைப்ஸில் இருக்கும். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட், இருமுனையினுடைய திருப்பத்தினுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா சவுத் போல்லிருந்து நார்த் போல், அப்போ தென் திசையிலிருந்து வட திசையை நோக்கி தான் இருக்கும். எப்போ த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட். அப்போ இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட்டில் டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா சவுத் போல்லிருந்து அண்ட் தென் நார்த் போல், இந்த டைரக்ஷனில் என்ன செய்யும் இருக்கும். அப்போ பேசிக்காக ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டில் ஃபஸ்ட்டு ஒன்று மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் தான் சொல்கிறோம். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்னா வேற ஒன்றும் இல்லை, போல் ஸ்ட்ரென்த்தும் அண்ட் தென் மேக்னெட்டிக் லென்த்து, இது எதை ப்ராடக்ட் பண்ணுறதோ அதுதான் எனது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வெக்டார் குவான்டிட்டி. இந்த எஸ்ஐ யூனிட் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். Important one word. The second terminology is magnetic field. Magnetic field அப்படின்னா காந்த புலம் அப்படின்னு சொல்லுவாங்க. Magnetic field அப்படின்னா காந்த புலம். So the magnetic field is the region or space around every magnet. It is another magnet. Its influence can be felt if another magnet of region. ஒரு மேக்னெட் பார் மேக்னெட் இருக்குது அப்படின்னா இந்த பார் மேக்னெட்டை சுற்றி, அதாவது அரவுண்ட் த பார் மேக்னெட், த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் த ரீஜியன் ஆர் ஸ்பேஸ். இந்த மேக்னெட்டினுடைய ஒரு பகுதி அல்லது அதனுடைய வெளிப்பகுதியில் த அனதர் மேக்னெட்டை நம்ம கொண்டு வந்தோம்னா இதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்ன செய்யும், ஃபெல்ட் ஆகும். அந்த ரீஜியனை தான் நம்ம என்ன செய்கிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் த ரீஜியன் ஆர் ஸ்பேஸ் அரவுண்ட் எவரி மேக்னெட். இட் இன்ஃப்ளூயன்ஸ் கேன் பி அனதர் மேக்னெட் ஆஃப் ரீஜியன் பி ஹெல்ட். அப்போ இந்த மேக்னெட்டை சுற்றி என்ன செய்யும் அப்படின்னா என்னது அனதர் ஒன் மேக்னெட் எதை கொண்டு வந்தாலும், இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் த ரீஜியன்ஸ், இது பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன செய்யுது, அரவுண்ட் த ரீஜியன்ஸ். இதை சுற்றி எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா அந்த காந்த புலம் இருக்கும். எந்த பகுதி வரைக்கும் ஈர்க்கப்படுகிறதோ அதுதான் அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டர் அட் எ பாயிண்ட் that defined as a force is experienced by the par magnet of unit pole strength. So P vector equal to the force vector by QM. So the charge எப்போ 1 கூலமாக இருக்குதோ அப்போ தான் அதை என்ன செய்கிறோம், the unit of pole strength அப்படின்னு சொல்கிறோம். So the magnetic field B vector equal to 1 by QM then F vector. This is unit F Newton, the charge per ampere then meter minus 1. So the magnetic field unit என்னது, Newton per ampere per meter or Newton ampere minus 1 then meter minus 1. The magnetic field அப்படினால என்ன அப்படின்னா ஒரு பார் மேக்னெட் இருக்குது, அதை கன்சிடர் பண்ணுறோம். இந்த பார் மேக்னெட்டு இதனை சுற்றி அரவுண்ட் த எவ்ரி மேக்னெட் த ரீஜியன் ஆர் ஸ்பேஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் கேன் பி ஃபெல்ட் கீப் அனதர் மேக்னெட் ஆஃப் ரீஜியன்ஸ். இது எந்த பகுதி வரைக்கும் ஈர்க்கப்படுகிறதோ அதனை சுற்றி தான் என்ன செய்யுது, அதனுடைய காந்த புலம் இருக்குது அப்படின்னு நினைச்சிடும் நாம் நினைக்கிறோம். The next terminologist, the types of magnet. There are 2 types. First one, the natural magnet. Another one, then artificial magnet. இயற்கையான காந்தம்
செயற்கையான காந்தம் அப்படின்னு இரண்டு வகைப்படுத்துகிறாங்க. த டைப்ஸ் ஆஃப் மேக்னெட். The magnet are classified into the natural magnet and artificial magnet. For example, iron, cobalt, nickel. The natural magnet, for example, iron, cobalt, nickel. The natural magnet are a very weak pole strength. Artificial magnet is a strong pole strength. The artificial magnet in every regular shape is making the magnet. The natural magnet is irregular shape. அப்போ அதனுடைய சேஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒழுங்கற்ற வடிவம் உடையது அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய சேஃபு irregular shape. Artificial magnet is safe any one the arranged rectangular shape or cylindrical shape. It is known as power magnet. So இதான் இது power magnet and then rectangular shape or cylindrical shape is known as then power magnet. The types of magnet, the natural magnet and another one artificial magnet. Natural magnet, for example, iron, cobalt, nickel. The strength எப்படி இருக்கும் அப்படின்னா very weak and then safe எப்படி இருக்கும் அப்படின்னா irregular shapeல இருக்கும். பட் artificial magnet அப்படி கிடையாது. அது நம்ம எந்தெந்த சேஃப்லாம் நம்ம எடுத்துக்கலாம் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் த சேஃப் அண்ட் தென் ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் த ஸ்ட்ராங்காக இருக்கும் இதோடைய மேக்னெட். த ரெக்டாங்குலர் ஷேப்பாக இருக்கலாம் அல்லது சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ஆர் நோன் அஸ் தென் பார் மேக்னெட். த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட். இந்த மேக்னெட்டுக்கு என்னென்ன பண்புகள் இருக்குது அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் magnet. The first one is a freely suspended power magnet will always point along to the north to south direction. North to south direction. The magnetic dipole moment நம்ம என்ன சொன்னோம் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டாக இருந்ததுன்னா சவுத் டு நார்த் டைரக்ஷனில் இருக்குது அப்படி சொன்னோம். த ஜெனரலி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் எ ஃப்ரீலி சஸ்பென்ஸ்டு பார் மேக்னெட் வில் ஆல்வேஸ் பாயிண்ட் அலாங் டு நார்த் அண்ட் தென் சவுத் டைரக்ஷன். பொதுவாகவே ஒரு கயரில் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு பார் மேக்னெட்டை நாம் வந்து என்ன செய்கிறோம் அப்படி கட்டி தொங்க விட்டோம் அப்படின்னோம்னா அது எந்த டைரக்ஷனில் தான் இருக்கும் அப்படின்னா நார்த் அண்ட் தென் சவுத் டைரக்ஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். Second one point, a magnet attract another magnet or magnet then substantion towards itself. ஒரு மேக்னெட்டு இன்னொரு மேக்னெட்டை ஈர்க்கும் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். அல்லது எதெல்லாம் ஈர்க்கக்கூடிய பொருள்களோ அதையெல்லாமே ஈர்க்கும் அப்படின்னு சொல்கிறோம். a magnet attract another magnet, ஒரு காந்தம் இன்னொரு காந்தத்தை ஈர்க்கும் அல்லது a magnetic substances towards itself, எந்தெந்த பொருள்கள்லாம் காந்தத்தால் ஈர்க்கப்படுமோ அதை எல்லாமே என்ன செய்யும் ஈர்க்கும் அப்படின்னு சொல்கிறோம். The attractive force is maximum near the end of the power magnet. So the attractive force is maximum near the end of the power magnet. The power magnet உடைய முனை பகுதி இருக்கு பார்த்துருக்கீங்களா, இந்த முனைப்பகுதியில் தான் அதிகமாக வந்து என்ன செய்யும் ஈர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. when a power magnet is tipped into iron filling they clinch into the end of the power magnet. ஒரு அயன் ஸ்பேஸில் நாம் என்ன செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னோம்னா
அங்கே இருக்கக்கூடிய அந்த காந்த துருவல்கள் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா த எண்ட் ஆஃப் த பார் மேக்னட். ஸோ a magnet attract another magnet or magnetic substance towards itself. The attractive force is maximum near the end of the power magnet. ஒரு காந்தம் இன்னொரு காந்தத்தை ஈர்க்கும். இதுதான் the properties of magnet generally. பொதுவாகவே என்ன செய்யும், ஒரு காந்தம் இன்னொரு காந்தத்தை ஈர்க்கும், அல்லது எதெல்லாம் காந்தத்தன்மை உள்ள பொருளோ அதெல்லாம் ஈர்க்கும். மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த பார் மேக்னெட்டினுடைய எண்ட் ஆஃப் த பார் மேக்னெட். ஸோ இந்த பார் மேக்னெட்டுடைய எண்டு எந்த பகுதி இருக்குதோ அந்த பகுதியில் என்ன செய்யுது அதிகமாக எங்கே நியர் த எண்ட் ஆஃப் த பார் மேக்னெட் என்னது இருக்கும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இஸ் மேக்ஸிமம் நியர் எண்ட் ஆஃப் த பார் மேக்னெட். Third one point, when a magnet is broken in two pieces, மேக்னெட்டை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இரண்டு பகுதியாக நாம் இதை கட் பண்ணோம் அப்படின்னோம்னா each pieces behaves like a magnet with folds at its end. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன செய்யும் நார்த் போல் அண்ட் தென் நார்த் போல் சவுத் போல், நார்த் போல் சவுத் போல் தான் இருக்கும். இதனுடைய ரெண்டு எண்டுலேயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய பண்புகள் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் சேமாக தான் இருக்கும். When a magnet is broken in two pieces, each pieces behave like a magnet which folds at the end. அந்த காந்தத்தை பொதுவாகவே பொறுத்த வரைக்கும் ஒரு காந்த துண்டை நம்ம உடைச்சா கூட அந்த அனதர் மேக்னெட் என்ன செய்யும் அப்படின்னா நார்த் போல் அண்ட் தென் சவுத் போலாக தான் என்ன செய்யும் செயல்படும். The two poles of magnet have a fold strength equal to one another. ஸோ ஒரு பார் மேக்னெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டூ பீஸை கட் பண்ணாலும் இங்கே இருக்கக்கூடிய ஃபோல்ட் ஸ்ட்ரென்த்தும் அனதர் ஒன் சைடு கூடிய ஃபோல்ட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் இஸ் ஆன் ஈக்குவல் சேமாக தான் இருக்கும். Fifth one point, the length of the power magnet is called geometrical length and the length between two magnetic folds in a power magnet is called magnetic length. இதற்கு பாருங்க இந்த பவர் மேக்னெட்டுடைய இந்த எண்ட் டு எண்டு இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ஜியாமெட்ரிக்கல் லென்த் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தவியல் ஐ மீன் புவிக்காந்த நீளம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காந்த நீளம் அப்படிங்கக்கூடியது இந்த காந்த முனைகளுக்கு இடையே உள்ள நீளம். இந்த இருக்கு பாருங்க, இந்த இடத்துல QM கொடுத்துருக்கோமா, இந்த இடத்துல ஒரு QM கொடுத்துருக்கோமா, இதற்கு பேர் தான் த மேக்னெட்டிக் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் மேக்னெட்டிக் லென்த். ஜியாமெட்ரிக்கல் லென்த் அப்படிங்கக்கூடியது இந்த பார் மேக்னெட்டுடைய எண்டு பாயிண்ட். ஜியாமெட்ரிக்கல் லென்த் அப்படிங்கக்கூடிய எண்ட் ஆஃப் length between the two magnetic folds in a power magnet. It is called as magnetic length. அப்போ இந்த பார் மேக்னெட்டுடைய லென்த்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜியாமெட்ரிக்கல் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய எண்டை என்ன செய்கிறாங்க மேக்னெட்டிக் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். The magnetic length is always the smaller than geometrical length. பொதுவாகவே இந்த ஜியாமெட்ரிக் லென்த்தை விட இந்த மேக்னெட்டிக் லென்த் எப்படி தான் இருக்கும் எப்படின்னா இருக்கும் குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். So the ratio of magnetic length and geometrical length is 556 is equal 0.833. அப்போ மேக்னெட்டிக் லென்த் வந்து எப்பொழுதுமே இந்த ஜியாமெட்ரிக் லென்த்தோட எப்படி இருக்கும் குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ this properties of magnet. First one point சொன்னோம், a freely suspended power magnet will always point along the north and south direction. Second one, a magnet attract another magnet. ஒரு மேக்னெட் வந்து இன்னொரு மேக்னெட்டை ஈர்க்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறோம். அல்லது மேக்னெட் சப்ஸ்டன்சன் டுவர்ட்ஸ் இட்செல்ஃப், காந்த தன்மை உள்ள பொருள்களையும் என்ன செய்யும் ஈர்க்கும். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா த நியர் எண்ட் ஆஃப் த பார் மேக்னெட். அந்த பார் மேக்னெட்டுடைய முடிவு பகுதியில் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும். நீ ஒரு பார் மேக்னெட்டை எத்தனை துண்டாக நீ உடைச்சாலும் சரி அந்த ஒவ்வொரு துண்டுமே என்ன செய்யும் நார்த் போல் அண்ட் தென் சவுத் போல் டூ போல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஃபோர்த் ஒன் பாயிண்ட், த டூ போல்ஸ் ஆஃப் எ மேக்னெட் ஹேவ் எ ஃபோல்ட் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு ஒன் அனதர். இந்த முனையில் என்ன வலிமை இருக்கோ அதுதான் அனதர் முனையில் இருக்கும். ஃபிஃப்த் ஒன் பாயிண்ட், த டோட்டல் பார் மேக்னெட்டுக்கு ஜியாமெட்ரிக் லென்த்னு பேர், எண்ட் ஆஃப் த பார் மேக்னெட்டுக்கு என்ன பேர் என்ன சொன்னோம்
மேக்னெட் லென்த்துன்னு பேர். மேக்னெட் லென்த் வந்து எப்பொழுதுமே என்ன செய்யும், ஆல்வேஸ் ஸ்மாலர் தென் ஜியோமெட்ரிக்கல் லென்த். இதோடைய ரேஷியோ எவ்வளவு, 0.8333 1 வேர்ட். The properties of magnet and another one, magnetic field lines. மின்விசை கோடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். பார் மேக்னெட் இருக்கு, magnetic field. The magnetic field lines are continuous closed curves. The direction of magnetic field lines from north pole to south pole outside the magnet. காந்த விசைக்கோடுகள் எப்பொழுதுமே இந்த நார்த் போலில் ஸ்டார்ட் ஆகி சவுத் போலில் என்ன செய்யும், டெர்மினேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். The direction of magnetic field lines from north pole to south pole outside the magnet and south to north and then inside the magnet. வெளிப்பகுதியில் காந்த விசைக்கோடுகள் வடமுனையில் தொடங்கி தென்முனையில் முடிவடையும். உள்பகுதியில் என்ன செய்யும் அப்படின்னா இன்சைடில் சவுத் போலில் தொடங்கி நார்த் போலில் என்ன செய்யும், அரைவிடும், டெர்மினேட் ஆகும். Second, very important one point, the magnetic field lines never intersect each other. இந்த காந்த விசைக்கோடுகள் ஒருபோதும் ஒன்றை ஒன்று என்ன செய்யாது, வெட்டி கொள்ளாது அப்படின்னு சொல்றோம். The magnetic field lines is never intersect. In case otherwise அது ஒருவேளை கட் ஆச்சுன்னா என்ன ஆகும், the magnetic compass needle would point towards the two direction. அங்கே இருக்கக்கூடிய நீடில்ஸ் வந்து என்ன செய்யும், ரெண்டு வழியை காமிக்கும். அது பாசிபிள் ஆகுமா, which is not possible. அது என்ன செய்யாது, பாசிபிள் ஆகாது அப்படின்னு சொல்கிறோம். காந்தப்புல கோடுகள் வந்து எப்போதுமே ஒன்று ஒன்று வெட்டாது நம்ம சொல்கிறோம். அப்படி ஒருவேளை வெட்டிக்கிருச்சுன்னா அந்த திசை காட்டக்கூடிய கருவியில் உள்ள காந்த ஊசி ஒரே புள்ளியில் இரண்டு வெவ்வேறு திசைகளை காட்டும். ஒரே புள்ளியில் ரெண்டு வெவ்வேறு திசையில், இது நார்த்னா இது என்ன செய்யும், சவுத்துன்னு காமிக்கும். ஆனால் இது நடைமுறையில் என்னது, சாத்தியமற்றது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் சொல்கிறோம் த மேக்னட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இஸ் நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர். ஒன்று என்ன செய்யாது, வெட்டி கொள்ளாது அப்படின்னு சொல்கிறோம். அதர்வைஸ் அப்படி நடந்துச்சுன்னா த மேக்னட்டிக் காம்பஸ் நீடில் would point towards the two direction. அது என்ன செய்யும், ரெண்டு டைரக்ஷனை காமிக்கும். எதில் உள்ளது, அந்த காம்பஸ் பாக்ஸ் உள்ள நீடில்ஸில் டூ டைரக்ஷன் காமிக்கும். அப்போ என்னாகும், நம்ம போகிற வழியே தெரியாமல் வேறு வழியே போயிடும். அதனால் அது சாத்தியமற்றது, which is not possible அப்படின்னு சொல்கிறோம். The magnetic fields is strong. Magnetic field வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நெருக்கமாக இருக்கும். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வீக்காக இருந்தது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸு தின் அவுட், ரொம்ப இடைவெளி விட்டு இருக்கும். அவ்வளோதான். மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும், ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வீக்காக இருந்தது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும், தின் அவுட், இடைவெளி விட்டு என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த நெக்ஸ்ட் டெர்மினாலஜிஸ்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். காந்த பாயம் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். காந்த பாயம் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஸோ த நெக்ஸ்ட் டெர்மினாலஜிஸ்ட் இஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். The number of magnetic field lines crossing per unit area is called is magnetic flux. The denoted the symbol by B equal to integral B dot dA. காந்த பாயம் என்பது என்ன அப்படின்னா அந்த ஓர் அலகு பரப்பின் வழியாக செல்லக்கூடிய காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை காந்த பாயம் என்று அழைக்கப்படுகிறது. The number of magnetic field lines crossing per unit area is called is magnetic flux. The number of magnetic field lines crossing per unit area. ஒரு அலகு பரப்பின் வழியாக எத்தனை கோடு செல்லுதோ அது அத்தனை கோடுடைய காந்த பாயம் அப்படின்னு சொல்கிறோம்.
இங்கேருந்து என்ன செய்யறேன், ஒரு 10 லைன்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னா அதனுடைய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் 10. The number of magnetic field lines crossing per unit area is called as then magnetic flux அப்படின்னு சொல்றோம். The magnetic flux, the scalar quantity. The magnetic flux is scalar quantity. This SI unit for magnetic flux is Weber. So the magnetic flux உடைய SI unit என்னது, Weber, which is denoted symbol WB. The dimensional formula, the magnetic flux is ML2T minus 2 then ampere minus 1. The dimensional formula. The CGS unit of magnetic flux is Maxwell. 1 Weber equal 10 power 8 Maxwell. 1 Weber equal to 10 by 8 Maxwell. The magnetic flux density can also be defined as the number of magnetic field lines crossing unit per area. The unit of Weber meter minus 2 or Tesla. Magnetic flux density ஓட யூனிட் என்ன அப்படின்னா Weber meter minus 2 or Tesla. So the remaining, the basic properties of magnet. The first terminologist, magnetic dipole moment. Magnetic dipole moment is defined as the product of its pole strength and magnetic length. It is the magnetic dipole moment. The magnetic dipole moment, this formula என்ன அப்படின்னா 2qml equal to magnetic dipole moment. The next terminologist, magnetic field. The magnetic field is the region or space around every magnet with another magnet is nearest. The felt influence keeping other. It is unit Newton, ampere minus 1, meter minus 1. The next properties of magnet and then the types of magnet. Types of magnet, natural magnet and another one artificial magnet. Natural magnet, for example, iron, cobalt, nickel. It is very weak strength and then irregular shape. But artificial magnet, the strong strength and then any one shape is created, then rectangular and then cylindrical shape as known as bar magnet. Next, the properties of magnet. The first one, a freely suspended bar magnet will always point along the north and the south direction. பொதுவாகவே ஒரு கயிறில் கட்டி ஒரு காந்தத்தை தொங்க விட்டோம்னா அது எந்த திசையில் தான் இருக்கும், வடக்கு தெற்கு திசையில் தான் என்ன செய்யும் இருக்கும். பட் டைபோல் மூமெண்ட் சவுத் அண்ட் தென் நார்த் டைரக்ஷன். A magnet attract another magnet. Magnet இன்னொரு காந்தத்தை ஈர்க்குமா ஈர்க்காதா? So attractive force. Repulsive force எப்போ கிரியேட் ஆகும்? The same direction. நார்த் போல் அண்ட் the நார்த் போலை வந்து என்ன செய்யும், நம்ம நியரஸ்ட் கொண்டு வந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன செய்யும், ரிப்பல்சிவ். நார்த் போல் சவுத் போல் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யும் நம்மளுக்கு கிவிங் தான். when a magnet is broken in two pieces, நீங்கள் வந்து ரெண்டு தான் மேக்னெட்டை உடைச்சாலும் அங்கேயும் என்ன செய்யும், நார்த் போல் சவுத் போல் இருக்கும். The two pole of a magnet have a pole strength equal one to another. ஒரு இங்கே என்ன pole strength இருக்கோ அதுதான் என்ன செய்யும், நெக்ஸ்ட் எண்டில் என்ன செய்யும், pole strength இருக்கும். The length of far magnet is called is geometrical length. இந்த இருங்க, the total length geometrical length னு சொல்கிறோம். இந்த இருங்க pole strength. ஸோ the far magnet உடைய end pole strength வந்து என்ன செய்யும்,
மேக்னெட்டிக் லென்த் அப்படின்னு சொல்லி. மேக்னெட்டிக் லென்த் எப்பொழுதுமே என்ன செய்யும்? ஆல்வேஸ் த ஸ்மாலர் தென் த ஜியோமெட்ரிக் லென்த். இஸ் ரேஷியோ 5/6. ஸோ 0.8333. ஸோ கான்செப்ட் இதை நம்ம என்ன செய்யணும்? இது தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிறோம். இதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சேவரம் போக போகிறோம். இதை ஒட்டை என்ன செய்யுங்க? பார்த்து வச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு என்ன, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு என்ன, மேக்னெட்டிக் டென்சிட்டின்னு என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட் என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன அப்படிங்கிற என்ன செய்யுங்க? நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது நம்மளுக்கு மேக்னெட்டிக் டைபோல் மூவ்மெண்ட். ஸோ மேக்னெட்டிக் டைபோல் மூவ்மெண்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆக்சுவலாக 2qm. இது டி தான். டியை தான் மெனிச்சிடும் எல்லுன்னு வச்சுருக்கோம். ஏன் டி வந்து 2l நினச்சி நம்ம பிரிச்சிட்டோம்ல, அதனால். ஸோ இதுதான் நம்மளுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸில் கேட்பான், ஏன் வந்து இது வெட்டிக்குள்ளாதுன்னு கேட்கலாம். ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் நெவர் இன்டர்செக்ட் ஜஸ்டிஃபை பண்ண சொல்லலாம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர். ஒன்று வெட்டிக்குள்ளாது. அதர்வைஸ் த மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில்ஸ் would point towards 2 directions which is not possible. ஏன்னா ஒரு கேம்பஸில் 2 திசையை காமிக்கும். அப்படி காமிக்கக்கூடாது, ஒரு திசையை தான் காமிக்கணும். அதனால தான் ஒன்றை வெட்டிக்கொள்ளாது. அப்படி வெட்டுச்சு அப்படின்னா அது அப்படி இருக்கும், அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஓகே.